மேலறை தியானம் ஜனவரி மாதம் 23ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு. எழுதியிருப்பவர் மேகன் பி, ஒன்டாரியோ, கனடா. தலைப்பு: கடவுளின் பிரசன்னத்தில். வாசிக்க வேண்டிய வேத பகுதி சங்கீதம் 84 1 முதல் 12ஆம் வசனம் வரை. இன்றைய நாளுக்குரிய தியான வசனம் 84ஆம் சங்கீதம் 3ஆம் 4ஆம் வசனங்கள். என் ராஜாவும் என் தேவனுமாகிய கர்த்தாவே, உம்முடைய பீடங்களண்டையில் அடைக்கலான் குருவிக்கு வீடும் தகைவிலான் குருவிக்கு தன் குஞ்சுகளை வைக்கும் வீடும் கிடைத்ததே. உம்முடைய வீட்டில் வாசமாயிருக்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் எப்போதும் உம்மை துதித்துக் கொண்டிருப்பார்கள். அண்மை காலத்தில் எமது ஆலயத்தின் கூட்டங்கள் வேறு மண்டபத்தில் நடப்பதால் ஆலயத்தின் முன்வாசலை அதிகம் உபயோகிப்பதில்லை. ஆனாலும் வாசலருகே இருந்த அறிவித்தலில் சில மாற்றங்கள் செய்வதற்காக ஒரு மாலை நேரம் போனேன். நான் எனது வேலையை ஆரம்பித்த நேரத்தில் மேலே இருந்து ஒரு பறவையின் எதிர்ப்பு சத்தங்கள் கேட்டன. நான் அதை பற்றி அதிகம் கவலைப்படவில்லை. திடீரென்று ஒரு பறவை பறந்தபடி சிறகால் எனக்கு அடித்தது. நிமிர்ந்து பார்த்தேன். மின்விளக்கின் அருகே இருந்த சிறிய இடத்தில் ஒரு கூட்டில் 3 குஞ்சுகள் தெரிந்தது. விரைவாக வேலையை முடித்துவிட்டு அவைகளை சமாதானத்துடன் இருக்க விட்டு போனேன். அந்த சம்பவம் ஆலயத்தின் கடவுளின் கொடையான பிரசன்னத்துக்கான துதிப்பாடலான 84ஆம் சங்கீதத்தை நினைவுக்கு கொண்டு வந்தது. மக்கள் துதிப்பதற்கு ஒன்று கூடும் நேரத்தில் கடவுளின் பிரசன்னம், கிருபை, மன்னிப்பு, உண்மை, வல்லமை தரும் ஆவியானவர் ஆகியவை வெளியுலகில் எமக்கு ஞாபகப்படுத்தப்படுகிறது. கடவுளின் பிரசன்னத்தில் நான் மகிழ்கிறேனா? கடவுளின் பிரசன்னத்தின் ஆசீர்வாதங்களை மற்றவர்கள் அறிய என்ன செய்வேன் என்ற கேள்விகள் என் மனதில் எழுந்தன. ஜெபம். எப்போதும் பிரசன்னமாயிருக்கும் கடவுளே, உமக்குள் எமது வாழ்க்கையை அமைத்து உங்கள் பிரசன்னத்தை உணர்ந்து நாங்கள் வாழ உதவி செய்யுங்கள். ஆமேன். இன்றைய நாளுக்குரிய சிந்தனை: கடவுளுடன் என்னை தொடர்பு படுத்தும் இடங்கள் எவை? கர்த்தருடைய அன்பும் பிரசன்னமும் பாதுகாப்பும் இந்த நாளில் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக.